இதுல பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலத்துல மட்டும் நீங்க எப்படி குறைச்சலான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு எக்ஸ்ல போட்டிருக்காரு. எக்ஸ்ல போட்டுட்டு அவர் ஆக்ரா வந்திருக்கு, போபால் வந்திருக்கு, பட்னா வந்திருக்கு அப்படின்னு எழுதி அழகா போட்டாரு. ஆனா அதுக்கு பின்னால கொஞ்சமாவது ஏன் அதுக்கு கொடுத்திருக்காங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். பேப்பரா எழுதி கொடுத்தா அது அப்படியே எடுத்து கொடுத்துட்டு என்ன பண்றதுங்க? ஏன் ஆக்ராவுக்கு கொடுத்திருக்காங்க? டூரிசம் எக்ஸப்ஷன். மக்கள் ஒரு இடத்துல வாழ்றது அப்படிங்கிற பாப்புலேஷன் ஒண்ணு. அந்த இடத்துக்கு வேற இடங்கள்ல இருந்து சுற்றுலாக்காகவோ வியாபாரத்துக்காகவோ வரக்கூடிய மக்கள் தொகை என்பது வேறு. அப்போ யூபி கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஆக்ராவோட ஒரிஜினல் மக்கள் தொகை, வாழக்கூடிய மக்கள் தொகை அப்படிங்கிறது குறைச்சலா இருந்தா கூட 17.6 லட்சம் இருக்கு. ஆனா தாஜ்மஹால் இருக்கிறதால இது உலக அளவில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலம். இங்கு ஒவ்வொரு நாளும் இத்தனை ஃபுட்பிரிண்ட் இருக்கு, இத்தனை பேர் எங்களுக்கு டூரிஸ்ட் வராங்க, அதனால எங்களுக்கு இந்த மெட்ரோ வேணும் அப்படிங்கிற திட்டத்தோட அழகா கொண்டு போய் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. போபால், ஏன் போபாலுக்கு கொடுக்கணும்? ஸ்டேட் கேபிட்டலுக்கும் நான் கேபிட்டலுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு டெபினேஷனுக்குள்ள போபால் போனதால அவங்க அந்த வரையறைக்குள்ள அந்த திட்டத்தை எடுத்துட்டு போய் மத்திய அரசு கிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க. பட்னால மக்கள் தொகை குறைச்சல். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மெட்ரோவை பக்கத்துல இருக்கிற முனிசிபாலிட்டியோட சேர்த்து அவங்க கனெக்ட் பண்ணாங்க. பட்னா சிட்டியோட மக்கள் தொகை 16 லட்சம் இருந்தால் கூட தானாபூர் முனிசிபாலிட்டி அங்க 1,82,000, கஹோல் முனிசிபாலிட்டி 44,000, புல்வாரி ஷெரீப் முனிசிபாலிட்டி 81,000, தானாபூர் கண்டோன்மெண்ட் 28,000, எல்லாத்தையும் சேர்த்து பக்கத்தில் இருக்கிற முனிசிபாலிட்டிக்கெல்லாம் இந்த மெட்ரோவோட பயன்பாடு இருக்குன்னு கனெக்ட் பண்ணி அந்த பாப்புலேஷனுக்குள்ள அதை கொண்டு போய் கொடுத்து அந்த மத்திய அரசோட திட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த ஹோம்ஒர்க் எதையுமே பண்ணாம 60 மார்க் வாங்கினாதான் காலேஜ்ல அட்மிஷன் அப்படிங்கிறதுல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் 55 தான் 50 தான், ஆனா எனக்கு காலேஜ்ல சீட்டு கொடுக்கணும், எனக்கு சீட்டு கொடுக்கலையா காலேஜ் எனக்கு எதிராக இருக்கு. இந்த மனநிலையோடு திமுக அரசு கோயம்புத்தூருக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி கோவை மக்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதி என்பது போராட்டம் நடத்துகின்ற, நாடகம் நடத்துகின்ற அரசு வீட்டுக்கு போனதுக்கு பின்பாக 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். 10க்கு 10 கொடுத்த கோவை மக்களுக்கு நாங்கள் மிக சரியான திட்டமிட்டு என்னென்னவெல்லாம் மெட்ரோ ரயில் பாலிசிக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ, எப்படி அந்த திட்டத்திற்குள்ளாக கோயம்புத்தூருக்கு அந்த திட்ட வரையறைகளுக்கு உட்பட்டு அந்த திட்டத்தை மாற்றி அமைத்து அதை பெற்று வர வேண்டுமோ அதை நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என கோவை மக்களுக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் என்ன செஞ்சாரு, அவங்க சொன்ன ஒரு திட்டத்தை சொல்லுங்க அப்படின்னு இன்று காலையில திமுகவோட ஆர்ப்பாட்டத்துல அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுறதெல்லாம் சொன்னாங்க. கோயம்புத்தூர் இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி, 1000 கோடி ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள். நாட்டிலேயே அதிகமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு. 12 ஸ்மார்ட் சிட்டி தமிழ்நாட்டுக்கு மட்டும் மோடி அவர்களால் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு கோயம்புத்தூர் சுற்றி 7 குளம் எல்லாம் சீரமைக்கப்பட்டு இன்று அதிகமாக குளங்களை வைத்திருக்கக்கூடிய நகரமா நம்ம நகரம் இருக்குன்னா மோடி அவர்கள் கொடுத்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் காரணம். தமிழ்நாட்டில் மட்டும் 12 மெடிக்கல் காலேஜ், 11 மெடிக்கல் காலேஜ் குறைந்த காலத்துல ஒரு வருஷத்துக்குள்ள 11 மெடிக்கல் காலேஜுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்துக்கும் 11 மெடிக்கல் காலேஜ் ஒரே நேரத்துல கொடுக்கல. கோயம்புத்தூர்ல டிஃபென்ஸ் காரிடார் கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது மட்டுமில்லை, இந்தியாவிலேயே
நம்ம பக்கத்துல இருக்கிற கொடிசியாவுக்கு 20 கோடி ரூபாய். ஏன்னா நான் அதுக்கு நேரடி சாட்சி. இந்தியாவிலேயே டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஹப் என்பது கோயம்புத்தூரில் தான் உள்ளது. மோடி அவர்கள் தான் கொடுத்தார். பாம்பன் பிரிட்ஜ் ஓபன் பண்ண வரும்போது பிரதமர் மோடி அவர்கள் 8300 கோடி ரூபாய் அளவிற்கு அன்றைக்கு திட்டங்களை அறிவித்தார். எதுக்காக? நம்மளோட ரோடு, ட்ரெயின் கனெக்டிவிட்டி. ஏன் இன்று கோயம்புத்தூர்ல ஜங்ஷனை தாண்டி இந்த பக்கம் போத்தனூர், அந்த பக்கம் நார்த் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. நீங்க எல்லாம் தெரியும். இன்னைக்கு 2 ரயில்வே ஸ்டேஷனும் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் தமிழகத்திற்கு மோடி அவர்கள் கொடுத்தது. 12 லட்சம் குடும்பங்களுக்கு அனைவருக்கும் வீடு திட்டத்தில் தமிழகத்தில் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே ஏழை மக்கள் இன்னைக்கு ஒரு நல்ல வீட்டுல குடியிருக்காங்க. நம்முடைய விவசாயிகள், ஏழை விவசாயிகளுக்கு இதுவரை 12,000 கோடி ரூபாய் நேரடியாக அவர்கள் வங்கி கணக்கிலே தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏர்போர்ட், திருச்சியோட நியூ டெர்மினல் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. அதையும் மோடி அவர்கள் தான் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி இன்னும் ரோடு, ட்ரெயின், போர்ட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி 77 மாடர்னைஸ் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின்ல மட்டும் கொடுத்திருக்கிறது மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு. அது மட்டுமல்ல, 2004 இருந்து 14 வரை திமுக அங்கம் வகித்த யூபிஏ அரசாங்கம் என்ன தமிழகத்திற்கு 10 வருட காலம் கொடுத்தார்களோ அதை விட 3 மடங்கு அதிகமான நிதியை பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார். அதனால என்ன கொடுத்தாருன்னா கொஞ்சம் கொடுக்கறத சரியாக தமிழக மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால், அல்லது மத்திய அரசாங்கத்தோடு என்னவெல்லாம் திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற உண்மையான அக்கறை இருந்திருந்தால், நேற்று பிரதமர் வந்திருக்கின்ற பொழுது ஒரு புரோட்டோகால் படி மாநிலத்தோட முதல்வர் நேரில் கூட வந்து பேசியிருக்கலாம். எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, திருப்பியும் மோடி அவர்களுக்கு எதிராக நாம தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்பலாம் அப்படிங்கிற டிராமாவுக்காக திமுக அரசு இந்த மெட்ரோ ரயில் திட்ட விவகாரத்தில் இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.